ராஜா ராஜா அப்பா ராத்திரி கனவுல வந்தாருப்பா. அப்பா எவ்வளோ இழப்பா இருந்தாருப்பா. கிழிஞ்சு போன சட்டை போட்டுக்கின்னு இருந்தாரு. பார்க்கறதுக்கே பாவமா இருந்தாரு. வந்து சாப்பாடு கேட்டாருப்பா. அப்படியா? இந்த போடுறேன்னு ஏன் தான் அதங்காட்டி மூச்சிக்கணும்பா. காலையில மனசே சரியில்லைப்பா. ஏதாவது 10 இல்லாத பட்டவங்களுக்கு துணியும் சாப்பாடும் கொடுத்தா நம்ம அப்பாவுக்கு செஞ்ச மாதிரிப்பா. நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதல் இல்லாதையும் பாத்துக்குவாரு ஐயா. நம்ம செஞ்ச நம்ம குடும்பத்துக்கு நல்லது ராஜா. சரி சரிம்மா சரிம்மா. சாப்பாட்டுக்கும் துணிக்கும் தானம்மா. எவ்வளோம்மா ஆகும்? ராஜா 5000 ஆகும்பா. 5000மா? ஆரம்பிச்சிருதுடா பைத்தியம். இவளுங்களுக்கெல்லாம் குடும்பத்துல கலகமண்ணெல்லாம் தூக்கமே வராது. 3 வேலையும் சாப்பிட்டு தூங்கி அந்த கனவு கண்ட இந்த கனவு கண்டன்னு எல்லா கனவுக்கும் பரிகாரம் பண்ணணும்னா என்னுடைய சொத்தை வித்து தான் நான் செய்யணும். சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. ராஜா 5000 வேணாம்பா. 1000 ரூபாய்னா கொடுப்பா. அட பைத்தியமே, நீலாம் இன்னும் திருந்தவே மாட்டியா? ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் வந்துடும் தம்மா, பயமா இருக்குது. அதுக்கு தம்மா கேட்டேன். ஏங்க இந்த பைத்தியத்துக்கிட்ட இனிமே என்னால மாறு அடிக்க முடியாது. இனிமே நீங்களே பாத்துக்குங்க. சரிம்மா, 1000 ரூபாய் தானம்மா, நான் தரேம்மா. சரிப்பா. என்னது 1000 ரூபா தானா? அந்த 1000 ரூபான்றது சாதாரண விஷயமா போயிட்டு அவங்களுக்கு. அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்க நீங்க 2 நாள் கஷ்டப்படணும். நான் எத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கிறேன். நீங்க ஒரு நாள் கூட காதுல வாங்கவே இல்லை. அது தொல்லை என்னால தாங்க முடியல. ஒன்னே இந்த வீட்டுல அது இருக்கணும், இல்லையா நான் இருக்கணும், இல்லையா எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க. எதுக்கு இப்ப கத்துற? 1000 ரூபாய் தானே, நான் கொடுக்கவே இல்லை, போதுமா? எப்பா ஈஸ்வரா, நீ கவலைப்படாதப்பா. சரிம்மா. என்னால குடும்பத்துல குழப்பம் வேணாம்பா. நீங்க நல்லா இருங்கப்பா. என்னை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்திலேயாவது சேர்த்து விட்டுருங்கப்பா. ஐயோ கடவுளே. சரிம்மா. சரிப்பா. மூணு வருஷம் ஆகுது என் புள்ள விட்டு என்ன போய். என் புள்ள வந்து கூட என்ன எட்டி பார்க்க மாட்டோம். போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டோம். காலம் இப்படியே போகுது.